இன்று இந்த ஓய்வு நாள் காலையில் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒன்றாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். நாம் யாவரும் ஜெப நிலைகளை அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த திருச்சபை மக்கள் ஆகிய எங்களை கர்த்தாவை மட்டும் காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராகவும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையிலே ஆசீர்வதித்து வழி அனுப்பும். கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக அழைத்து வாரும். வராமல் இருக்கிறவர்களையும் உடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, அவர்களையும் மருத்துவமனைகளில் இருக்கின்றவர்களையும் கர்த்தாவே உம்முடைய தேவதூர்களை அனுப்பி அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலை சோர்ந்து போகாதபடி உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். இங்கு பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், சிந்திக்கின்ற உம்முடைய சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதாக காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒன்றும் கர்த்தாவே எங்களுடைய சுயசித்தத்தின்படி நிறைவேறாமல் கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்பட நீர்
எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த உம்முடைய வார்த்தைகளால் தேற்றி எங்களை தேற்றி இந்த எங்களுக்கு போதுமான தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தாவே நிறைந்த பாத்திரங்களாய் இந்த ஆராதனையை விட்டு வெளியே செல்ல நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இந்த ஆராதனை முற்றிலுமாய் மீண்டுமாய் உம்முடைய ஒப்படைக்கணும் கர்த்தாவே. நீர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவா பிரசன்னமாகி என்ற திரையில் காணும் பாடலை நாம் யாவரும் பாடுவோம். அவரும் தொடர்ந்து நின்றவாறு திரையில் காணும் பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், நீதியின் வாசல்களை திறவுங்கள். கர்த்தரின் வாசல் இதுவே. நீர் எனக்கு செவி கொடுத்து வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, அது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். Amen.
துதி ஆராதனைக்கு இந்த துதி ஆராதனைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன். சங்கீதம் இவ்வாறாக கூறுகிறது: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கூறிய நம் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணப்படுத்தி எப்பொழுதும் தம் அன்பினால் நம்மை வழிநடத்தி வருகிறார். உயிருள்ள தேவனை உயிருள்ள வரை நாம் புகழ்ந்து பாடுவோம். முதலாவது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இரண்டாவது பாடலாக நாம் பாட இருப்பது ஒரு புதிய பாடல், என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி என்ற பாடல். சிலவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். வெரி ஈஸி டியூன். உற்சாகமாக நாம் பாடலாம். சங்கீதம் 9:1 இவ்வாறு சொல்கிறது: கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதே போல் சங்கீதம் 28:7 சொல்கிறது: கர்த்தர் என் பெலனும் என் கேடகுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 9 மாதம் முடிய போது, அடுத்தது நம்ம 10வது மாதத்துக்குள்ளார செல்ல போகிறோம்.
இந்த வசனம் எல்லாருக்கும் உண்மையாக பொருந்தும் இல்லையா? என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். யாரும் சொல்ல முடியாது நான் சகாயம் பெறவில்லை இந்த 9 மாதத்தில் என்று. And all along in the whole series we have been saying choose joy. Last week கூட choose joy, right? உண்மையான உள்ளிருந்து வரும் சந்தோஷம் எப்படி வருகிறது? அது through gratefulness and thanksgiving. ஸோ அந்த தேங்க்ஸ்கிவிங், அந்த கிரேட்ஃபுல்னஸோட இந்த 9 மாதம் நம்மளை அழகாய் நடத்தி சென்ற நம்முடைய ஆண்டவரை துதித்து நாம் இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நான் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பன் நீதானையா. என்னை என்றும் நான் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பன் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்த முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓகே, உங்களெல்லாம் பார்த்தா நன்மை பெற்றவர்கள் மாதிரி தெரியலையே. We've all received, right? Great and good gifts and pleasing gifts from God. Okay? நன்மை வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஸோ மூன்றாவது கவியை மட்டும் நாம் திரும்ப பாடுவோம். என்னை என்றும் நல்மேஷ நடத்தும். And then we will go to the Pallavi and the Anupallavi. So ஸ்தோத்திரிப்பேன் நான், at least that everybody can sing joyfully, right? நல்லா சந்தோஷமாக உற்சாகமாக கைகளை தட்டி அதையாவது நாம் சந்தோஷமாக நாம் பாடுவோம். மூன்றாவது சரணம். என்னை என்றும் நல்மேய்ச்சு நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சு நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். மூன்றாவது பாடல் நாம் எல்லோரும் அமர்ந்திருந்து ஜெப சிந்தையோடு பாடுவோம். As we sit, let us reflect on how God walked with Jacob. Even today, he does the same with us. Let this song be more than a melody. Let it be a declaration of faith, surrender of fear, and celebration of divine companionship. யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை நாம் உட்கார்ந்து பாடும்போது let us just not sing just because it's melodious. Let us see and feel the words and understand how God has been with us throughout the years or throughout the months that we have passed through. So let us all sing prayerfully the last song, யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்
இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் சுவாமி, எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக வரும்படியாக ஜெபித்து பாடினோமே. எங்கள் மத்தியிலே நீர் எப்பொழுதும் இருக்கிறதற்காய் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். நித்தியம் நித்தியமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த அரிய பெரிய வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். தகுதியற்றவர்கள் உமக்கு விரோதமாக அநேக காரியங்களை துணிந்து தெளிந்து நாங்கள் செய்தோம் சுவாமி. தேவரீர் உம்மிடத்துல நாங்கள் பாவம் மன்னிப்பு கோரி நிற்கின்றோம். உமக்கு விரோதமாகவும் பிறருக்கு விரோதமாகவும் அநேக சமயங்களிலே எங்களுக்கு விரோதமாகவே நாங்கள் செய்து கொண்ட ஒவ்வொரு பாவ காரியங்களுக்காக தேவரீர் உம்மிடத்துல நாங்கள் மண்டியிட்டு நிற்கின்றோம். தேவரீர் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தருளும். தேவரீர் பாவத்தை விட்டு விலகவும் அவைகளை அருவருக்கவும் வெறுக்கவும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மிடத்திலே நிற்கவும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி அறிதலோடு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை வழி நடத்தியருளும். நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையினை இம்மட்டுமாக நீர் காத்து வருகிற உம்முடைய தெய்வீக அன்பிற்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக, வழி நடத்துதலுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய வழியிலே வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆட்கொள்ளும் சுவாமி. நீரே ஆண்டவரே அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆட்கொள்ளும் தேவரீர் சுவாமி. குடும்பங்களிலே பிரச்சனைகள், சோர்வுகளில் இருக்கிறவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவைகள் மறைந்து போகக்கூடியவைகள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, மன்னிப்பு பெற்ற நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் இடத்துல அன்பு செலுத்தி ஆண்டவரே குடும்பமாக ஒன்றாக நிற்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆட்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும். பிள்ளைகளை நீர் வழி நடத்தியருளும் கர்த்தாவே. குறிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் போன்ற நாட்களிலே கர்த்தாவே, பரீட்சைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாத தண்டிலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும், நல்ல புத்தியை தாரும் சுவாமி. புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும், ஞாபக சக்தியை தாரும் சுவாமி. பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சையின் நாட்களிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தந்து காத்தருளும். தைரியத்தை தாரும், பலப்படுத்தியருளும் ஆண்டவரே. பெற்றோரையும் நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி. டீச்சர்ஸ்க்காக இடத்துல வருகிறோம், அவர்களையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். வாலிப பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம் தேவரீர். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிபம் நாட்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த அவர்களை ஆட்கொள்ளும். உலகத்தின் காரியங்கள் அவர்களிலிருந்து எடுத்து போடப்படவும் ஆண்டவரே, நித்தியமான உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியமானது இவர்களுடைய இருதயத்திலே, வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டு அவைகள் 30, 60, 100 பலனை கொடுக்க கிருபையும் தாசியம் செய்யும். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். படிப்பில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இவர்களை நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும் சுவாமி. பெரியவர்களுக்காக இடத்துல வருகிறோம். வேலையில் இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள், வேலை நிமித்தமாக பிரயாணம் செய்பவர்கள் ஒவ்வொருவருக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடனும் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் கர்த்தாவே, உமக்கு உண்மையாயிருந்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சம்பாத்தியத்தை ஞானத்தோடு பயன்படுத்த அந்த ஞானத்தையும் நீர் தந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தேவரீர், உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், வேலையிலே மாற்றங்களை காண்கிறவர்கள், ஆண்டவரே ப்ரொமோஷன் பெற்றவர்கள், பெரும்படியாக காத்து கொண்டு இருக்கிறவர்கள், இவர்களுக்காகவும் இடத்துல வருகிறோம். அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கவும் ஆண்டவரே, இவர்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். முதியவர்களுக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த உடல் முழுவதும் ஆண்டவரே பரிபூரண சுகம் பலன் கிடைக்க கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் காக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே நன்றி செலுத்தும்படியாக இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், விண்ணப்பங்களை நீர் கேட்டு ஆசீர்வதித்து இவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இவர்களை வழி நடத்தினீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அறிதலோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பாத தண்டிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, இவ்வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். கேரனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கிரேஸ்க்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்டியனுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கோபிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்.
மோனா செலஸ்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் கரம் இவர்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் வழி நடத்தினீர், நீர் வழி நடத்துவீர் என்று சொல்லி தங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வேண்டுதல்கள் யாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய போகிற தயவுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலும் திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகிற தம்பதியாரோடு கூட சேர்ந்து உம்மிடத்துல வருகிறோம். திரு ஆல்ஃபிரட்காக, திருமதி ரம்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு நோயலுக்காக, திருமதி மேர்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியேனியும் ஜோயானுக்காகவும் நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவியாக இணைத்து இம்மட்டுமாக ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி வருகிற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இணைத்தீர், நீர் காத்து வருகிறீர், நீர் எங்களிலே எல்லாமா இருக்கிறீர் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஆளுகைக்கு, உம்முடைய தெய்வீக வழி நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும், நீர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் சுவாமி. கிருபை உள்ள எங்கள் பரம தகப்பனே, இவ்வேளையிலும் ஜப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர்களுடைய ஜபங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கின்றோம். சுகவீனத்தோடு இருப்பவர்கள், சுகம் வேண்டி வந்திருப்பவர்கள், மனதில் அமைதியும் சமாதானத்தையும் வேண்டி வந்திருப்பவர்கள், பாரத்தோடு கஷ்டத்தோடு என்னுடைய ஜபம் கேட்கப்படுமா என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம். ஜபத்தை கேட்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து சந்திக்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில் விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய காயப்பட்ட கரமானது தொட்டு அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சுகவீனத்தோடு இருக்கின்ற அங்கிள் யேசுதாஸ்க்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆன்டி பாஞ்சாலிக்காக உம்மிடத்துல வருகிறோம். இருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அந்த பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே, குடும்பத்தையும் நீர் வழி நடத்தி காத்து கொள்ளும். அவர்களோடு நீர் இருக்கின்ற உம்முடைய பிரசனத்துக்காய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆன்டி விமலா ராணிக்கு அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிய நீர் செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வாதியும் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு வீடு திரும்ப கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எல்லோரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 138 வருடங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் இவர்களை தாங்கின தயவுக்காக நன்றி. இந்த ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூலியமாக அநேகரை உம்மிடத்திலே நீர் சேர்த்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். அநேக ஊழியக்காரர்களை நீர் எழுப்பினீரே, நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூரிலும் வெளிநாடுகளிலும் அநேக ஊழியங்கள் நடைபெற கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அநேக திருச்சபைகள் ஏற்படுத்தி கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். போதகர்களுக்காக, திருச்சபையில் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் அங்கே செய்யப்படுகின்ற ஊழியங்களையும் தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாகி இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டில் உள்ள ஒவ்வொரு திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் நீர் வைத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கவும், ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் எழுப்புதலை காணவும் கிருபை செய்தருளும். நீர் எங்களிலே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். கர்த்தாவே, தேவரீர் உலக நாடுகளுக்காக உம்மிடத்திலே தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அநேக இடங்களிலே இயற்கை சீற்றங்களுக்கான காரியங்களை நாங்கள் காண்கின்றோம். அதே போல போர் போன்ற காரியங்கள், உள்நாட்டு போர் போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதையும் நாங்கள் காண்கின்றோம். தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய பாத தண்டிலே கர்த்தாவே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவரீர் குறிப்பாக உலக நாடுகளின் தலைவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம்.
பிரிந்து இருக்கிற இவர்களை நீர் தொடும் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுக்கு இந்த பொறுப்பினை நீர் கொடுத்திருக்கின்றீர் என்பதை இவர்கள் உணர்ந்து நன்றி அறிதலோடு மனத்தாழ்மையோடு இருந்து கர்த்தாவே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் ஆட்கொள்ளும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தியருளும். ஏறெடுத்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
நாம் யாவரும் எழுந்து நின்று தெய்வன்பின் வல்லமை திருவருள் தோற்றமே என்ற திரையில் காணும் பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தாவே, நீர் எங்களை இந்த பாதுகாப்பான தேசத்திலே நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வேலைகளையும் தொழில்களையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பணிகளை, எங்களுடைய வேலைகளை கர்த்தாவே சிறப்பாக செய்ய நீர் கொடுத்த ஞானத்திற்காகவும் சரீர பலனுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் செய்கின்ற பணிகளிலிருந்து எங்களுடைய பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு செய்த அநேக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறு பகுதியை உம்முடைய ஆலயத்திலே காணிக்கைகளாக தசமபாகங்களாக படைக்க இருக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்களுடைய குடும்பங்களை நீர் மேலும் மேலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நீர் நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த உதாரத்துவமாய் படைத்த ஒவ்வொரு காணிக்கைகளும் கர்த்தாவே உம்முடைய பணிகளுக்கென்று சிறப்பாய் பயன்பட நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் பயன்பட நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.
நாம் எவன் தொடர்ந்து நின்றவாறு திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று எடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 வரை. Today's scripture reading portion is taken from Luke chapter 12 verses 13 to 20. லூக்கா 13ஆம் அதிகாரம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தின் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைத்திருக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேட்டேனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலேயே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களை அநேக வழிகளிலே ஆசீர்வதித்திருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உலகத்தின் பிரகாரமாகவும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாங்கள் ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் வாசி கேட்ட அந்த வேத பகுதியில் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிற காரியங்களை நாங்கள் செவி கொடுத்து கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். ஆமேன். ஒரு சாதாரண ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். எத்தனை பேருக்கு பணக்காரர்களாக விரும்பும்? How many of you want to be rich? எத்தனை பேருக்கு நிறையா ஆஸ்தி வேணும்? இன்றைக்கி ஒரு சில இடங்களில் இப்பேற்பட்ட செய்திகள் அதிகமாக விரும்பப்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றது. இல்லை, வெல்த், ப்ராஸ்பேரிட்டி, இவைகள் அவசியம். பணம் இல்லாமல் இருக்க முடியுமா? பணம் இல்லாமல் இருக்க முடியுமா? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதுவும் சுலபமான கேள்வி. எத்தனை பேருக்கு ஏழை ஆக வேண்டும் என்ற ஆசை? பணம், ஏழையாக இருக்கிறவனுக்கும் பணம் வேணும். பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு யாராவது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு செலவு வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம். அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் சம்பாதித்தது போதும். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் சம்பாதித்தது போதும், இனி நாங்கள் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறவர்களும் உண்டு. இன்னும் நம்ம இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால தொடர்ந்து எவ்வளோ வயசானாலும் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் உண்டு. நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயமானது அநேக காரியங்கள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. எனவே நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல.
நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோம். அதனால் ஒருவரோடு ஒருவர் அநேக காரியங்கள் தேவைகள் உண்டு சந்திக்க வேண்டியவைகளாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த செய்தி தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மெத்தடிஸ்ட் சமூக கோட்பாடுகள், மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸ் என்று நாம் முதல்ல ஆரம்பித்தது எதில் ஆரம்பித்தோன்னு ஞாபகம் இருக்காது? ஏன்னா அது 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. யாராவது anyone want to give a try? சொல்லுங்கள். ஃபேமிலி, குடும்பம் அதை பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அதில் அந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் 8 காரியங்கள் உண்டு. குடும்பம், பொருளாதாரம், அரசியல், சமூக வாழ்வு, இணையதளம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அப்புறம் சமூக நல்வாழ்வு, இயற்கை இல்லாட்டினா சிருஷ்டிப்பை பராமரித்தல், திருச்சபை. இந்த 8 காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் இந்த செய்தி தொடரில் நாம் இரண்டாவதாக நாம் பார்க்கிறது பொருளாதாரத்தை எக்கனாமிக்ஸில் த ஸ்பியர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று பார்க்கிறோம். இந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் இந்த பொருளாதாரத்தினுடைய முன்னுரையாக கொடுக்கப்படுகின்ற காரியம், வாட் இஸ் ஹவு தே இன்ட்ரடியூஸ் திஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அதில் சொல்லப்படுகின்றது. எல்லா பொருளாதாரம், எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலையாக இருந்தாலும், அமைப்புகளாக இருந்தாலும், இது எல்லாமே கடவுளினுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது என்று நாம் உணர்கின்றோம். அடுத்ததாக அதில் சொல்லப்படுகிற காரியம், ஒவ்வொரு பொருளாதார அமைப்பும் அது வேதாகமத்தின் போதனைகள் அடிப்படையில் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது வேதாகமத்தின் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதன் நடைமுறைகள் இல்லை தாக்குதல், அது பொது நன்மைக்கான, இட்ஸ் காமன் ஃபார் காமன் குட், பொது நன்மைக்கான அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று இந்த காரியங்கள் இதிலே சொல்லப்படுகின்றது. இந்த பொருளாதாரத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையில் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என அதில் சொல்லப்படுகிற காரியம், இந்த பொருளாதாரம் வேதத்தை சார்ந்ததாக நாம் பார்க்க வேண்டும். எனவே the first thing that we need to know is we have to see it from a Christian view. ஒரு கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பொருளாதாரமானது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஈவு. This is God's gift. இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பொருளாதாரம் இல்லை ஆஸ்தி இல்லை செல்வம், இவைகளை நாம் சொந்தக்காரராக பார்க்க மாட்டோம், இவைகளுக்கு நாம் உக்ரானக்காரர்கள். we are stewards. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்முடைய கையில் அவைகளை அவர் கொடுத்திருக்கிறார். இதனை நாம் நியாயத்தோடு, நீதியோடு, பெருந்தன்மையோடு, பொது நன்மைக்காகவும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஈவுகள், அது பணமாக இருக்கலாம், இல்லை நிலமாக ஆஸ்தியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உத்தியோகம் வேலையாக இருக்கலாம், இல்லை தாளந்துகளாக இருக்கலாம், இவை எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவத்தினுடைய வேதத்தின் சார்ந்த வகையிலே நாம் இந்த பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய ஞாபகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, அவர் நமக்கு கொடுத்த ஈவு. இந்த பொருளாதார அமைப்புகள் இல்லை பொருளாதாரம் என்பது தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது பிசாசினால் வந்தது என்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், அது தீய காரியம் என்று பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6:10 நாம் பார்க்கிறோம், பண ஆசை அதுதான் எல்லா தீமைக்கும் வேறு, இல்லை செல்வம் அல்ல, அது தீமை அல்ல, இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும் என்று சொல்ல அவைகளை பெற்று அவைகளுக்காகவே நாங்கள் வாழும்பொழுது அது நமக்கு தீமையாகி விடுகின்றது. ஆண்டவர் நமக்கு இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். God has given us job to work, to earn money, to get our salaries. பணம் இல்லை அப்படின்னா இந்த நாட்களில் வாழ முடியாது. இல்லை, எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பணம் தேவையாக இருக்கின்றது. எனவே பணம் ஒரு தீமையான ஒரு காரியம் அல்ல. அதே சமயத்தில் வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிற சமயத்திலையும் நம்ம எதை மறந்து விடக்கூடாது என்றால் ஓய்வையும் மறந்து விடக்கூடாது. God has given us work to work, job to work, okay, and also God asks us to rest.
எப்பொழுதுமே வேலை கிடையாது. நம்ம ஓய்ந்திருக்கிறதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதனும் ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்ட ஒரு ஈவு. எனவே இந்த பொருளாதார அமைப்புகள் எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாகவே இருக்க வேண்டுமே தவிர்த்து வெறும் ப்ராஃபிட், அநேக இடங்களில் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஓரியன்ட், அப்படியாக போகும் பொழுது மக்களுக்கு அக்காரியங்கள் செல்லாத வழியில காரியங்களும் செய்யப்படுகின்றது. இது கிறிஸ்துவ கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு காரியம். உலக கண்ணோட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, பொருளாதாரம் என்பது அவர்கள் சாதாரணமாக சொல்லுகிற காரியம், எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும், எல்லாரும் அதனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், அங்கே நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவ கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் சொன்ன ஒரு காரியம், இது உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னென்றால், இந்த பொருளாதாரம் ஆண்டவர் இடத்திலிருந்து வந்தது. The wealth, the richness, it came from God. It's God's gift. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அதை நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். We are received. That's why we should always remember that we are nothing but we are stewards. நாம உக்ரானக்காரர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எதுவா இருந்தாலும், வீடு வாசல் எதுவா இருந்தாலும், இது ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த உணர்வோடு நாம செய்யும் பொழுது நன்றி அறிதலோடு இருப்போம், பிறருடைய காரியங்களையும் பார்ப்போம், நம்ம இடத்துல பேராசை, பொருளாசை குறையக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நாம் மனதிலே கொண்டு இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 12வது அதிகாரம் 13 to 21 நாம் வாசிக்க கேட்ட அந்த காரியத்தை, குறிப்பாக இந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸ்ல அவர்கள் 3 பிரிவுகளாக கொடுக்கிறார்கள். முதலாவதாக அது சொத்து மற்றும் உடைமைகள் என்ற ஒரு தலைப்பில். இரண்டாவதாக கொடுக்கப்படுகின்ற காரியம், இந்த செல்வத்தை நாம் எப்படியாக கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும், we want to acquaint it somehow என்ற ஒரு காரியம். மூன்றாவதாக, எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வாழ்க்கை, சிம்பிள் லைஃப். இந்த 3 காரியங்களை இந்த லூக்கா 12வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற காரியம் 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். அங்கே சீஷர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எல்லார் இடத்திலும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் அறிக்கை செய்ய வேண்டும். They have to acknowledge Christ everywhere. அது சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த பெர்சிக்யூஷன், அதை குறித்தும் சொல்லுகிறார். அப்போ அந்த துன்புறுத்தப்படுகின்ற வேளையில நீங்கள் அதிகாரிகள் இடத்துல, ராஜாக்கள் இடத்துல நீங்க போய் நிற்கும் பொழுது நீங்க என்ன சொல்வீங்கன்னு கவலைப்பட வேண்டாம், ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களோடு இருப்பார். இந்த போதனைகளை ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கும் போது திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நடுவில் எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருத்து அவர் கேட்கின்ற காரியம் 13வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பகிர்ந்து பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஏசாமி பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து அவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த பரலோகன் ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எப்படியான காரியங்கள் இருக்கும், இவைகளை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்திலோ ஒரு மனிதன் இன்னும் உலகத்தின் காரியத்திலே பற்றி கொண்டு நிற்கின்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிற சமயத்தில் கூட அநேக சமயங்களை நாம் உலகத்தின் காரியங்களை பிடித்து கொண்டு நிற்கின்றோம், ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் விட்டு விடுகின்றோம். இந்த மனிதன் ஆண்டவரிடத்துல இந்த ஒரு விண்ணப்பத்தை கேட்கின்றான். இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்த ஒரு கேள்வி, இந்த விண்ணப்பம் தவறா? Is it wrong to bring such a request to God? இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் இடத்துல சொல்லாமல் யார் இடத்துல சொல்லுவோம்? இல்லை, இந்த மனிதன் தன்னுடைய அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மனிதனுடைய எண்ணம் எல்லாம் தான் போகிற அந்த பாடுகள், அந்த கஷ்டத்தை நோக்கி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ண, உடனடியாக ஆண்டவர் இடத்துல அவன் இந்த விண்ணப்பத்தை கேட்கின்றான். இந்த விண்ணப்பத்தை கேட்பது தவறு அல்ல. It is wrong. It is not wrong to bring such a request to God. எல்லா விண்ணப்பத்தையும் நாம ஆண்டவர் இடத்துல நாம் கொண்டு செல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பதில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம்,
நான் இப்பேற்பட்ட காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், அநித்தியமான நித்தியம் இல்லாத காரியங்களுக்காக நான் வரவில்லை. பரலோகத்தின் ராஜ்யம், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், நித்திய ஜீவன், இவைகளின் காரியமாக வருகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். இந்த மனிதன் இடத்துல ஆண்டவர் அங்கே கேட்கின்ற ஒரு கேள்வி. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? யார் என்னை அங்க நியாயாதிபதியாக? Man who made me a judge or arbitrator over you. உங்களுடைய தகராறுகளை தீர்த்து வைக்கிறவனாக, இல்லை இன்னொரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்னென்றால் advocate, someone who will talk for me. எனக்காக பேச. இந்த மனுஷனுடைய அந்த விண்ணப்பமே அதான். ஒருவேளை இந்த மனுஷன் கேட்கும் போது, அந்த நாட்களிலே பெற்றோருக்கு பிற்பாடு அந்த சொத்து மூத்த மகனுக்கு போகும், அவர் பிரித்து கொடுப்பார். ஒருவேளை பெற்றோர் இல்லை, இப்போ இந்த மூத்த மகன் பிரித்து கொடுக்கலாம். அதனால இந்த இளைய மகன் இப்பொழுது கேட்கின்ற ஒரு கேள்வி, ஒருவேளை தன்னுடைய மூத்த சகோதரன் இடத்துல கேட்டிருக்கலாம், அநேக சமயத்தில் கேட்டிருக்கலாம். இப்பொழுது எல்லார் மத்தியிலும் அங்கே ஆண்டவர் இடத்துல, இப்போ ஆண்டவரை எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எனக்காக பேசணும். யூ ஹாவ் டு டாக் ஃபார் மீ. என்னுடைய காரியத்துக்காக பேசணும். ஜப விண்ணப்பங்களும் அநேக சமயங்களில் நம்முடைய ஜப விண்ணப்பங்களும் அப்படியாக தான் இருக்குது. லார்ட், யூ ஹாவ் டு டாக் ஃபார் மீ. எனக்காக பேசணும். லார்ட், யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் மீ. தப்பு இல்லை, ஆனால் நோக்கம் என்ன? Here the Lord looks at the intention. இந்த மனிதனுடைய நோக்கம் இதில் எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசாமிக்கு தெரியும் இந்த மனிதனுடைய நோக்கம் என்ன என்று. அதே சமயத்தில் இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பண்றார், பயன்படுத்துகிறார். அங்க இருக்கிறவர்களும் இதனை அவர்கள் கேட்க வேண்டும் என்று. இந்த மனிதனுடைய நிலையில நான் என்னை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்வாக தான் இருக்கு. இவன் ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது ஆண்டவர் தனக்கு ஒரு பதில் கொடுப்பார் என்று ஒரு ஆவலோடு அவன் போகிறான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யாரு ஜட்ஜா வச்சா? இந்த பதிலை அந்த மனிதன் எதிர்பார்த்திருப்பான். அந்த மனிதன் என்ன எதிர்பார்த்திருப்பான்? ஆமா, நான் சகோதரத்தில் பேசுறேன், உனக்கு வர வேண்டிய அந்த பகுதி என்ன பண்ணணும், உனக்கு வரணும், இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மனிதன் சந்தோஷப்பட்டிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஜபங்கள் நாம் ஆண்டவர் இடத்துல கொண்டு போகும் பொழுது நாம எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி. நாம எதிர்பார்க்கிற பிரகாரமாக இல்ல பதில் வரல அப்படின்னா நம்ம சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும், நான் சொல்ல இந்த காரியத்தை நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. நம்முடைய ஜபங்கள், அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்காத காரணம் என்னென்றால் நம்முடைய நோக்கம் சரி கிடையாது. ஒரு சில சமயங்களில் ஏன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசித்து பார்க்கணும். காரணம் என்னென்னா, ஒரு சில சமயம் நமக்கு உள்ளான சுய நோக்கங்களோடு நம்ம அந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்கலாம். வெளிப்படையாக நம்ம சொல்லும் பொழுது அதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த பதில் வரலன்னும் போது we have to sit and think about it. What is the intention of my prayer? It is selfish intention. சுய நலத்தோடு இந்த ஜெபத்தை நான் கேட்டேனா அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லணுமா? இந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு அங்க பதில் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த மனிதனை மாத்திரமல்ல, அங்க இருக்கிற எல்லோருக்கும் இந்த பேராசையை குறித்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். அவர் 15வது வசனத்தில், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மனுஷன் கேட்டது என்னன்னா, என்னுடைய சொத்து எனக்கு வர வேண்டியதை எனக்கு ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த மனிதனை மாத்திரமல்ல, அங்கிருந்தவங்க எல்லாருக்கும் சரி, இன்றைக்கும் நமக்கும் சரி கொடுக்கின்ற எச்சரிக்கை என்னன்னா, பி ஆன் யுவர் காட். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் பார்க்கும் பொழுது, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இது இன்றைய உலகத்தின் வாழ்க்கைக்கு முற்றிலும் முரண்பாடான காரியமாக இருக்கின்றது. எங்க செல்வம் ஆஸ்தி இருக்கோ அங்கதான் வாழ்க்கை உண்டு.
எங்கே செல்வம் ஆஸ்தி இல்லையோ அங்கே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எதில் நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம்? எதில் நம்முடைய முக்கியத்துவத்தை நாம் காட்டிக்கொண்டு இருக்கிறோம்? பேராசை. பேராசை என்பது வெறும் சமுதாயத்தில் மாத்திரம் உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பேராசை இல்லை. எவ்வளவு செல்வம் எவ்வளவு ஆசை இருந்தாலும் போதாது, இன்னும் கூட வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். இதுதான் நம்ம எல்லோருடைய காரியமும். சரி, அநேக குடும்பங்களில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்க்கும் பொழுது கூட சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா சொத்து பிரிக்கிறது. அந்த சொத்தினால வருகிற பெற்றோர் வைத்திருக்கிற அந்த சொத்தை அதை பிரிக்க வேண்டும் என்ற அநேக குடும்பங்களில் பிரச்சனை. பெற்றோர் இருக்கிற சமயத்திலேயே பிரச்சனை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு சமயத்திலும் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் இது. ஆண்டவர் கொடுத்த காரியம், அவருடைய ஈவ். இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் கிறிஸ்தவர்களாகிய நாம் முன் வந்து பகிர்ந்து நிச்சயமாக கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெறுவோம். பகிர்ந்து கொடுக்காமல் தவறாக பயன்படுத்தும் பொழுது ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் இழந்து போவோம். இந்த செல்வம், இந்த உடைமைகள் இதெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்த ஈவு என்று நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் சொல்லுகிற காரியம் இல்லை, இது உனக்கு வேண்டியது, இது உனக்கு அவசியம், உன்னை குறித்து நீ பார்க்க வேண்டும். யூ நீட் டு திங்க் அபவுட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதனை இன்று இந்த உலகம் போதித்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மெத்தடிஸ்ட் சமூக கோட்பாடுகள், த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் பொசஷன், அவர்கள் சொல்லுகிற காரியம் இது. சொத்து என்பது நமக்கு கொடுக்கப்பட்டு அது வந்து வேற ட்ரஸ்டி, அதாவது அறங்காவலர், ஸ்டீவர்ட்ஸ் தான். நம்ம அந்த ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது எல்லாம் பொறுப்புடன் நிர்வகிக்க தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. It has been given to us, so we have to take care of it. Manage அந்த வார்த்தை பாருங்க, we have to manage it responsibly. ஆதில ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைத்துட்டு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு என்ன பண்ணா, உன் இஷ்டம் போல இருன்னு சொல்லல. இதை பண்படுத்து. You have to take care of it. இதை நீ பார்த்து கொள்ள. இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம இடத்துல செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்ம இடத்துல பணம் காசுவைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், மகனே மகளே இதனை ஒழுங்காக பயன்படுத்து, சுயநலத்தோடு அல்ல. இதனை நீ பயன்படுத்தும் பொழுது யாராவது ஒருவரோ ஒரு கூட்டத்தாரோ அதை முழுவதாக ஆளுகை செய்யும்படியாக அல்ல, அது அல்ல. அது வந்து கிறிஸ்தவ நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அநேக காரியங்கள் நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நாம் செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். செல்வத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், உடைமைகளை கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக இரண்டாவதான காரியம், அதில் சொல்லப்படுகின்ற காரியம் செல்வம் கையகப்படுத்துதல், the acquisition of wealth. மீண்டுமாக இந்த லூக்கா 12வது அதிகாரம், இந்த 12வது அதிகாரத்தில் இந்த மனிதன் இந்த கேள்வியை கேட்குறான். ஆண்டவர் யார் என்னை நியாயாதிபதியாக வைக்கிறேன்னு கேட்குறாரு. பொருளாசையை குறித்து எச்சரிக்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். The Lord is saying a parable. லூக்கா 12வது அதிகாரம் 16 - 19 ஒரு வாசிங்க. ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். இங்க இடத்துல பார்க்கும் பொழுது இந்த உவமையில இந்த பிரச்சனை வந்து செல்வம் கிடையாது. இந்த பிரச்சனை வந்து அந்த ஹார்வெஸ்ட் கிடையாது, அறுப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு பெரிய ஒரு ஹார்வெஸ்ட். The problem is not the harvest.
The problem is he want to just keep it for himself. பிரச்சனை என்னன்னா இதை தனக்காக மாத்திரமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். இந்த மனிதன் இந்த செல்வத்தை தவறான முறையில் அவன் பெறலை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இல்லை, இவன் போய் விளைய செய்ய முடியாது. வேலைலாம் செஞ்சான், ஆட்களை வச்சு வேலை செஞ்சான். ஆனால் அந்த விளைச்சலை கொடுக்கிறவர் யார்? அந்த விளைச்சலை பெற்ற இவன் ஆண்டவரை மறந்து விட்டான். இதை இன்னைக்கு வந்து அநேக இவன் கிறிஸ்தவர்கள் கூட ஒரு சில சமயங்களை நம்ம நினைக்கிற காரியம் என்ன, என்னுடைய சம்பாத்தியம் ஏன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை குவாலிஃபிகேஷன், மை சேலரி இஸ் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்தையும் என்ன ஆயிடுது, நான். இந்த இடத்துல கூட இந்த மனிதன் ஆண்டவரை முற்றிலுமாக மறந்துவிட்டு அவன் சொல்லுகிற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 17, 18, 19 என் தானியங்கள், என் களஞ்சியம், என் பொருள் எல்லாவற்றையும் he is thinking about me. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், நம்ம கிட்ட இருக்கிற அந்த சொத்து இல்லை, even your bank balance எப்படி வந்தது? if we keep on saying that it is because of me அப்படின்னு சொல்ற சமயத்தில் கடவுளை என்ன பண்ணிட்டோம்? we pushed him away. ஆண்டவரை தள்ளியாச்சு. ஒவ்வொரு சமயத்திலையும் நாம் சொல்ல வேண்டிய காரியம், when you take your salary slip or when you take your bank balance, when you check your CPF, you have to always say thank you Lord. ஆண்டவரே நன்றி, இது எனக்கு நீர் பாராட்டின நன்மை, எனக்கு நீர் பாராட்டு. இப்படியாக முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அந்த பொருளின் மீது அந்த பொருளாசை வராது. அதை விட்டு நாம் என்ன பண்ணோம், எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். இந்த மனுஷன் சொல்லுகிற காரியம், இதெல்லாம் எனக்கு கிடைச்சி என் தானியம், என் களஞ்சியம், என் பொருள் சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவின் இடத்துல சொல்றான், என்ன பண்ணு, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. Okay, eat, drink and be merry. He didn't think about others. He didn't think about God. He didn't think about others. இப்போ நான் சொல்றேன்னா, நான் பெற்றுக்கொண்டேன், அதனால நான் எப்படி இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம கூட இந்த மாதிரி அதிகமாக வந்துருச்சுன்னா இவனுடைய காரியம் என்னன்னா சேமித்து வைக்கணும். யாருக்கு சேமித்து வைக்கணும்? அந்த களஞ்சியத்தை யாருக்கு சேமித்து வைக்கணும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் நடந்தது. எகிப்து தேசத்தில் சுற்றிலும் பார்க்கும் பொழுது அங்கே எல்லா இடத்துலையும் பஞ்சம். எகிப்து தேசத்தில் மாத்திரம் ஆண்டவர் 7 வருஷம் செழிப்பை கொடுக்கிறார். அடுத்த 7 வருஷம் பஞ்சம் எல்லா இடமும். அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் வைக்கிறார். அந்த 7 வருஷம் பஞ்சம் இருக்கிற இடத்துல மற்ற மக்களும் வருகிறார்கள், அவர்களுக்கும் தானியம் கொடுக்கப்படுகிறது. இல்லை, யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்தியர்கள் அல்ல, அவர்களும் வருகிறார்கள், அவர்களுக்கும் தானியம் கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் தானியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றான், எனக்காக நான் வைத்துக்கொண்டு எனக்காக நான் வாழுவேன். There is a word in English, it's called hoarding. HOARDING. அதாவது பகுத்து நமக்காக வைத்துக் கொள்வது. தமிழில் வந்து எப்படி சொல்றது, பதுக்கி வைத்துக் கொள்வது. நமக்காக அதை பதுக்கி வைத்துக் கொள்வது. இது வந்து ஒரு தவறான காரியமாக இருக்கின்றது. பதுக்கி வைக்கிறது ஒன்று, சேமித்து வைக்கிறது ஒன்று. இந்த காரியங்கள் நான் சொல்லும் போது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா சேவிங்ஸே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. we should have savings. காரணம் என்னன்னா, ஒரு தேவையான ஒரு சூழ்நிலையில் மற்றவங்கள இடத்துல நம்ம போயிட்டு கையேந்தி நிற்கக்கூடாது. நமக்கு we need savings. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும், we have to start our children to learn on how to save. 10 காசு 50 காசு எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் டு சேவ். சின்ன வயசுலேருந்தே they need to learn to save. சேவிங்ஸ் இஸ் இல்லாட்டினா பிறர் இடத்துல நம்ம நாம பிறர் இடத்துல கையேந்தாம பிறர் உதவி கேட்டு நாம் வரும் பொழுது நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் ஆசீர்வாதம். When I go and ask for money, I'm not saying I'm blessed,
But when I give, when I share for those people who are in need, I am really blessed. ஆசீர்வாதத்தில் இருக்கிறான்னா பகிர்ந்து கொடுக்கிறோம். இந்த இடத்துல சேமித்து வைப்பது அவசியம், நல்லது. சேமித்து வைப்பது மாத்திரமல்ல, தேவையுள்ளவர்கள் கொடுப்பதும் நல்லது. ஆனால் தவறான காரியம் பதுக்கி வைப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு சில சமயங்களில் தனிமை ஆகிவிடுகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த செல்வம், இந்த பொருளாசை வரும்போது நான், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தனிமை ஆக்கி கொள்ளுகிறார். ஒரு சிலருக்கு செல்வம் அதிகம் வரும்போது வேற யாராவது வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்தாங்கனால கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்? நம்மகிட்ட கடன் கேட்க தான் வரான் போல இருக்கு இல்லை? பொருள் ஆசை அதிகமாக 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 இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை, அதை எப்படி பாதுகாப்பது இல்லை? அது பேங்க்ல போட்டாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதை எப்படி பாதுகாப்பது? நான் இங்கே சிங்கப்பூரில் முன்னாடி இருந்த சமயத்தில் எனக்கு ஈவினிங்கில் ஃப்ரீ டைம் இருந்தனால நான் ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு டீச் பண்ணுறா, அவங்க சொன்னாங்க, எவ்ரிடே மார்னிங் காலையில் எழுந்திரிச்ச உடனே பேப்பர் எடுத்து அந்த மார்க்கெட் ஷேர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா. அதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம். இது அவங்க சொல்லும் போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அநேகர் செய்கின்ற காரியம் தான். காலையில் எடுத்தோன்னே பைபிள் படிக்கிறாங்களே, இன்றைக்கி வந்து ஃபோன்லேயே வி கேன் சீல ஷேர் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, எங்கே மேலே போகுது, எங்கே கீழே போகுது. வி ஆர் அட் டைம்ஸ் தெர் இஸ் இன்செக்யூரிட்டி. எவ்வளோ போட்டாலும் சரி, அது எப்படி போகும், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பொருளாசை பதுக்கி வைக்கும் பொழுது, எனக்கு நான் என்று சொல்லும் பொழுது, அது அதிக பாதிப்பை அது ஏற்படுத்துகிறதாக இருக்கின்றது. இந்த பொருளாசை ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை மறக்க செய்கிறது. இட் டினைஸ், மேக் us to deny that I received it from God. இந்த பொருளாசை என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் உலக பொருளின் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக இவைகளை மாற்றுகிறது. எனவே இந்த பொருளாசை இல்லாட்டினா இந்த பணத்தை, செல்வத்தை கையகப்படுத்துதல், அதனை குறித்து மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னென்றால், இந்த பொருள் இல்லாட்டினா பொருளாதாரம் நம்மளுடைய குடும்பத்தையோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ இது பலவீனப்படுத்தக்கூடாது. இது எப்படி பலவீனப்படுத்தணும்னா, அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இது பலவீனப்படும். இது பலவீனப்படக்கூடாது. அதே சமயத்தில் பொருளாதாரம் அவசியம், தேசத்துக்கு அவசியம், வேலை வாய்ப்புகளுக்கு அவசியம், நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்கு பொருளாதாரம் அவசியம். ஆனால் அதே அந்த பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சீப் லேபர் போன்ற காரியங்கள், மற்றவர்களை ஏமாற்றுவது போன்ற காரியங்கள், அப்படியான காரியங்களை நாம் பெறக்கூடாது என்பதை மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே முதலாவதாக நாம் பார்த்த அந்த காரியம், அந்த செல்வம் இல்லை உடைமைகள் எல்லாம் ஆண்டவர் இடத்திலிருந்து வந்தது. இரண்டாவது பார்க்கும் பொழுது, இவைகளை நாம வைத்துக்கொண்டு நமக்கு என்று சுயநலத்தோடு தன்னலத்தோடு வாழும் பொழுது சமுதாயமும் பாதிக்கப்படுகின்றது. மூன்றாவதாக இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல காரியம் என்னென்றால் எளிய வாழ்க்கை முறைமை, சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு வாழ்கின்ற இந்த உலகத்தில் பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அதுதான் மேஜர் ரோல். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்வது அதிக சேலஞ்ச் உள்ளதாக இருக்கின்றது. 1 தீமோத்தி 6:6 எடுத்து வாசிங்கன்னா, 1 தீமோத்தி 6:6 போதும் என்கின்ற, இதுதான் நம்மளுக்கு கஷ்டம். we don't know how to say enough. குறிப்பாக இது பணம் அப்படின்னு வந்துச்சுன்னா, enough என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் இடமே கிடையாது, தெர் இஸ் வெக்காபுலே கிடையாது. இன்னும் நம்மளுக்கு என்ன, we want even more தான். none of us will say it's enough. யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா தயவுசெய்து நான் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறேன். போதும் என்கிறது நம்மளால் இயலாத ஒரு காரியமாக இந்த பகுதியிலே ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற பகுதி லூக்கா 12:20-21 வாசிங்க.
ம் ம் ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? பயங்கரமான வார்த்தை இல்லை? இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா யாரையாவது பார்த்து? இல்லை, நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மதிகேடனே. மதி என்றால் நமக்கு மதி என்றால் இல்லை மதிகேடனே, ஃபூல். ஏன்? why God calls him a fool? நம்ம சங்கீதம் 14, 35, 53 வாசிக்கும் போது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? மதிகேடு. ஸோ தோஸ் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவர், இல்லை அவரிடத்துலேருந்து வருகிற ஞானத்தை உதாசீனப்படுத்த, ஆண்டவரை உதாசீனப்படுத்த, ஆண்டவரை நிராகரிக்கிறவர்கள் தான் யாரு? மதிகேடர்கள். Who are the foolish? The foolish who say that there is no God. They refuse to accept God. They reject God and His standards. These are the people who are called foolish. எங்க ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், மதிகேடனை இவன் நினைத்து கொண்டான், நான் சேர்த்து வைத்து என்னுடைய திறமையில வந்தது எனக்காக நான் பயன்படுத்தி வைக்க போகிறேன், நான் சேர்த்து வச்சு நான் மாத்திரம் அனுபவிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றார், நீதான் மதிகேடு, நீதான் மதிகேடன். காரணம், நாளைக்கு நீ மரிச்சா என்ன பண்ண போற? ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு இரவு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் உன் லைஃப், யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் எனிதிங். ஸோ ஒருவர் இந்த பேரபிளுக்கு அவர் கொடுக்கின்ற தலைப்பு யூ கான்ட் டேக் இட் வித் யூ பேரபிள். நீ உன்னோட எடுத்து செல்ல முடியாது. யூ கான்ட் டேக் இட் வித் யூ பேரபிள். இந்த உலகத்தின் காரியங்களை பிடித்து கொள்ளும் பொழுது மதிகேடர்களாக நாம் இருக்கின்றோம். நம்மை குறித்தும் நம்மளுடைய எதிர்காலத்தை கூட ஒரு சில சமயத்தில் நாம் நிர்ணயிக்க விரும்புகிறோம். ஏன் என்றால் நம்ம இடத்துல இருக்கிற செல்வம். We want to say this is how my future should be, and we want to determine our future, and one of the reason is the wealth that we have, the richness that we have. இதை வச்சு நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். நான் சொல்வது கடினமான ஒரு காரியம் தான். நன்றாக யோசி பாருங்களேன். இது நடக்கக்கூடாது. ஓகே, என்ன சொல்லுவாங்க, ஒரு சில என்ன டச் உடனமா சொல்லுவாங்க, ஓகே நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துச்சுன்னா யோசித்து பாருங்களேன். திடீர்னு காலையில் ஏந்திரிக்கிறீங்க, ஃபோன் திறந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்க்குறீங்க, 0 இருக்கு. என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் அங்கேயே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, லைஃபே முடிஞ்சிருச்சு. இல்லை, அது இருக்கும் பொழுது நம்பிக்கை இருக்கு. when there is savings, இது பொய் கிடையாது, இதுதான் உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை இதுதான். அந்த சேவிங்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய கேள்வி. ஆனால் அது இருக்கும் பொழுது, அந்த செல்வம் இருக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இன்றைக்கு எனக்கு சாப்பாடு உண்டு, ஓகே இன்றைக்கி நான் வெளியே போகலாம், இல்லை அடுத்த கொஞ்ச நாளுக்கு காரியங்களை செய்யலாம், எனக்கு அது இல்லாத சமயத்தில் இங்கே தான் நாம் ஆண்டவரை உண்மையாக யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கொடுத்ததற்காக நன்றி, இருக்கிறதற்காக நன்றி. We need to thank God for we receive. Lord, you gave, thank you. Lord, it is there, thank you. ஆனா I will put my trust in that அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனை. இந்த மனுஷனுடைய அந்த உண்மையில் பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு எல்லாம் இருந்துச்சு, நல்ல விளைச்சல். இது அவனா சொல்கிறான், நான் களஞ்சியங்களை சேர்த்து வைக்க போகிறேன், வருங்காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், நல்லா குடிச்சு சாப்பிட்டுட்டு பூரிப்பாக இருக்க போகிறேன். இவன் மறந்தது முதல்ல கடவுளை மறந்தான். ரெண்டாவது இவன் மறந்தது அவனுடைய சமுதாயத்தில் நிறைய ஏழைகள் இருந்தாங்க, உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் இருந்தாங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, அந்த மக்களையும் மறந்தான். இவன் செய்த காரியம் கடவுள் மீதும் அன்பு வைக்கவில்லை, பிறர் மீதும் அன்பு வைக்கவில்லை. He failed to love God, he failed to love his neighbor. Why? Because he put his trust in the harvest that he received. பொருளாசையில் நம்ம போகும் பொழுது ஆண்டவரை விட்டு நாம் விலகிற காரியங்கள் அநேக காரியங்கள் இந்த பொருளாசை. இன்னும் இன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கையில் பணம் இருக்கிறதுனால தேவையில்லாத காரியங்கள் அநேக செய்கிறோம்.
We have money at hands, in our bank balance or whatever it is. So we buy things which is not needed. அதான் கன்சியூமரிசம். தேவையில்லாத காரியங்கள். இன்னும் 2 மாதம் கழிச்சு என்ன வரப்போகுது? கிறிஸ்மஸ் வந்தாலே ஆரம்பிச்சிடும். நான் இருந்த ஒரு சபையில் ஒருத்தர் வந்து அவரும் ஒய்ஃப், அவங்க வந்து கல்யாணம் அந்த சமயத்தில் குழந்தை இல்லை. அவங்க எப்போதுமே வந்து தீபாவளி டைம் இருக்க மாட்டாங்க சர்ச்சில். ஒரு 2 வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாஸ்டர் டி நகர் போயிட்டோம் பாஸ்டர். அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, போயிட்டு நகை அது எல்லாம் பர்ச்சேசிங். ஆனால் இப்போ அவங்க ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்களாம் இருக்குது. ஒரு சிலருக்கு கிறிஸ்மஸ் வரும்போது இது வாங்கணும் அது வாங்கணும், இப்போயே வந்து லிஸ்ட் வந்துடும். இப்போயே வந்து we start to put the list. அந்த லிஸ்ட் வரும்போது அதற்காக முக்கியத்துவம் கொடுக்கும்போது we lost the essence of Christmas. கிறிஸ்மஸினுடைய முக்கியத்துவத்தை நாம் இழந்து விடுகிறோம். நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை போதுமானது. அது நமக்கு போதும் என்கிற மனது மாத்திரமல்ல, நன்றி அறிதலுடைய மனதையும் அது ஏற்படுத்துகிறது. எனவே இதனை குறித்து ஆன் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் அண்ட் கன்சியூமரிசம் குறித்து மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் சொல்லப்படுகின்ற காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சாதாரண ஒரு எளிய வாழ்க்கை முறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த நுகர்வோர் என்ற அந்த காரியத்தை, இதனால் வருகின்ற அந்த தாக்குதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விழிப்போடவும் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய பழக்கங்கள் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ், நாம் செய்கிற அந்த வியாபாரம் போன்ற காரியங்கள். இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து he was doing a good business இல்லை, இவன் வந்து தப்பாக எதுவும் செய்யலை. good business, good profit. There is nothing wrong in it. அதே சமயத்தில் அந்த குட் பிஸ்னஸ், அந்த குட் ப்ராஃபிட் கூட என்ன ஆகிடும்னா, அதனை நம்முடைய சுயத்துக்காக மாத்திரமே பயன்படுத்தும்படியாக மாறிவிடும். We'll be having good business, good salary, good bonus, everything will be there. But when it just comes mine, it's only for me அப்படின்ற போது அது பொருளாசையில் நாம் விழுந்து விடுகின்றோம். எளிய வாழ்க்கை முறை என்பது வந்து அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு முனிவராக போயிடுங்க அப்படி சொல்லலை. இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், எளிய வாழ்க்கை முறை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இட்ஸ் a discipline. இட்ஸ் a spiritual discipline. இதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பொருளாதாரம், சுயநலத்தோடு இருக்கிறவர்கள், பேராசை பொருளாசையோடு இருக்கிறவர்கள் இதனை பயன்படுத்தினா இது சமுதாயத்துக்கு ஆபத்தான ஒன்று. இப்போ சமீப காலத்தில் நாம் அதிகமாக கேட்கின்ற ஒரு வார்த்தை டேரிஃப் இல்லை, டேரிஃப். நிறைய இடத்துல மார்க்கு இன்றைக்கு வந்து வேர்ல்டு எக்கானமி எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் திகைத்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்று உணரும் பொழுது, அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உணரும் பொழுது, நம்ம கிட்ட இருக்கிறத ஜாக்கிரதையா ஒழுங்கான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது என்னால் வந்துச்சு, என்னுடைய பலத்தால் வந்துச்சு, ஞானத்தால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்று சொல்லும் பொழுது இவை எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக போய்விடும். ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதிகமாக கேட்கும் பொழுது, அதிகமாக நாம் பிரயாசப்படும் பொழுது அது நம்மை பாரப்படுத்துகிறது. தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், இன்னும் சொல்லும் போது உறவுகளுக்குள்ளாக பிரச்சனை, இந்த இடத்துல சகோதரர்களுக்குள்ளாக பிரச்சனை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிரச்சனை. காரணம் என்ன? பணம் கடவுள் அல்ல. ஆனால் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களை பல விதத்தில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உலகத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது செல்வத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிறர் இடத்துல கையேந்தி நிற்காமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளின் தேவைகளையும் நாங்களே சந்தித்து கொள்ள எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வருங்காலத்தினுடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சேமித்து வைக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் இருந்தாலும் மாறாத ஆண்டவர் நீர் ஒருவர் போதும் என்பதை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். ஆண்டவரே, பொருளாசை, பேராசை இவைகளை விட்டு நாங்கள் விலகவும் தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுப்பது அந்தந்த நாட்களின் தேவைகளை நீர் சந்திக்கிறீரே, இது போதும் என்பதை உணர்ந்து எல்லாவற்றுக்காகவும் நன்றி அறிதலோடு இருக்கவும் தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் கிருபை செய்தருளும். எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். ஆண்டவர்
தயவுசெய்து அமருங்கள். ஒரு நாளும் நம்முடைய நித்திய கிருபையிலே வழிநடத்துகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட முதல் முறையாக சகோதரர் பெகினுடைய நண்பர்கள் சகோதரர் கிறிஸ்டபர், சகோதரி சித்ரா கிறிஸ்டபர், பிள்ளைகள் ஜூடா சேரா வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் நமது சபையினுடைய பழைய சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் விவிலியன், அவருடைய தாயார், அவருடைய மனைவி கேத்ரின், அவருடைய தாயார் திருமதி வில்லியம் மற்றும் பிள்ளை எல்லோரா ஜாராவோட வந்திருக்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். முதல் முறையாக வந்திருக்கீங்களாம்மா? உங்கள் பேர்? உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தயவுசெய்து ஆராதனைக்கு பின்பதாக உணவு ஐக்கியத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆராதனைக்கு பின்பதாக தனிப்பட்ட ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் முன்பதாக வந்து போகிற இடத்துல ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த ஆராதனையில் பார்த்த முன்னமாக 9 மாதங்களை ஆண்டவர் நல்ல விதமாக நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் நன்றியோடு கூட நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நாட்களை திருப்பி பார்க்கும்படியாக 10ஆம் மாதத்தின் முதல் நாள் வருகிற அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு நமக்கு அதிகாலை ஆராதனை, ஆன்லைன் ஆராதனை இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு காலையில் அதோடைய லிங்க் எங்களுக்கு முன்பாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு மாதாந்திர ஜெபக்கூட்டம் உண்டு. இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய திருச்சபை மாதாந்திர ஜெபக்கூட்டம் மவுண்ட் ஆலிவ் ரூமில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் அநேகம் பேருக்கு அது உறுதுணையாகவும் ஊக்குவிப்பதாகவும் இருக்கும். ஆகவே உங்களுடைய ஜெபங்களையும் சாட்சிகளையும் கூறும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம்முடைய மெத்தடிஸ்ட் ஃபாதர்ஸ் மூவ்மெண்ட்டோடைய 5வது ஆனிவர்சரி நமது திருச்சபை வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. உங்களுக்கு இதில் சிறப்பு பேச்சாளராக நம்முடைய மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தின் பிஷப் ரெவரண்ட் பிலிப்லையும் பேச இருக்கிறார்கள். அதே போல் டாக்டர் டேவிட் ஆங், உங்களுக்கு முன்பதாக தெரியும், அநேக ஊழியங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஜென் யாங், அவர் ஏசிஜேசியோட ஹெச்ஓடியாக இருக்கிறார். அவரும் அநேக ஊழியங்களில் நம்முடைய மெத்ரிஸ்மன் அநேகருக்கும் தெரிந்தவர். அவர் நமக்கு பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறார். அவரும் பேச்சாளராக இருக்கிறார். அதே போல் மார்கன் ஜோ ஏசிஎஸ் அகாடமியில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறார். ஈஃபானும் டாக்டர் ஆங்கும் கொமியான் மெத்தடிஸ்லேருந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே நாளில் 4ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நம்முடைய இம்மானுவல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய பெண்கள் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு கான்ஃபரன்ஸ் நடைபெற இருக்கிறது. இது த லெகசி என்கிற ஒரு இடத்துல 1 நார்த்தில் நடைபெறுகிறது. ஆகவே இதனுடைய டெலிகேட்ஸ், இதனுடைய மெம்பர்கள் தயவாய் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நமது சபையினுடைய ஆண்டிறுதி திருச்சபை மாநாடு, லாஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸ் ஃபார் திஸ் இயர் 2025. நம்முடைய இந்த ஆண்டின் அறிக்கைகளை நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதே போல் அடுத்த ஆண்டுக்கான நம்ம குழுவையும் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். ஆகவே அனைவரும் இதில் தயவாய் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். த ஹீலிங் நேஷன்ங்கிற தலைப்பில் நம்முடைய மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தினுடைய 140வது ஆண்டு கொண்டாட்டங்களை நாம் செய்து வருகிறோம். அதனுடைய கான்சர்ட் வருகிற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:30க்கு நம்முடைய ஸ்டார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தியேட்டரில் வைத்து நடைபெறும். இந்த நாளை தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். நமது சபையிலிருந்து அநேக டிக்கெட்டுகளை நாம் வாங்க இருக்கிறோம். அதே போல் உங்களுக்கும் பல்காக இந்த டிக்கெட் வாங்கணுன்னா நீங்கள் சகோதரி அமுதா பிரேம்குமாரத்தில் நீங்கள் சொன்னீர்களானால் நம்ம அனைவரும் சேர்ந்து இதை வாங்கிறதுக்கு ஒன்றாக அமர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தயவாக இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். சகோதரி அமுதா பிரேம்குமாரத்தில் நீங்கள் மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தெரிவிக்கப்படும்.
அறிவித்த வண்ணம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஜெபம் வேண்டும் என்றால் ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது எபேசியர் 6:6. நாம் சேர்ந்து வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்கள் ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்தது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு வாரும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.